ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர்க்கான ஒரு சூப்பரான சேவிங்ஸ். அதாவது குறைவான சம்பளம் உள்ளவங்க கூட நான் சொல்கிற இந்த வீக்லி சேவிங்ஸ் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் 1,77,000 வந்துட்டு சேமிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சேவிங்ஸ் தான். அதாவது வாரத்தில் 3 நாள் தான் நம்ம வந்துட்டு சேமிக்க போகிறோம். அந்த 3 நாள் சேமிப்பே பார்த்திங்க அப்படின்னா 1,77,000 வந்துட்டு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வேலைக்கு போகிற யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்க எல்லாராலையுமே இந்த சேவிங்ஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியும். இதை நாம் ஒரு நியூ இயரோட சேவிங்ஸ் சேலஞ்சாக எடுத்துக்கூட நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி சேமிக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீக்லி சேவிங்ஸ் பண்ணுறப்போ நமக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வாரத்தில் 3 நாள் தான் சேமிக்க போகிறோம். நான் பார்த்திங்க அப்படின்னா சண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே போட்டிருக்கேன். அதாவது சண்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நிறையவே வந்துட்டு செலவு பண்ணுவோம். ஸோ அதனால் நான் சண்டே போட்டிருக்கேன். வெனஸ்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்தைக்கு போவோம், காய்கறி சந்தை. நிறைய பேர் போவாங்க. அப்படி போகிறப்ப நம்ம வெனஸ்டே சேவ் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்டு நான் ஃப்ரைடேன்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நாளில் சேமிக்க விருப்பமோ அந்த நாள் இங்கே போட்டுக்கலாம். நான் எனக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். சண்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம 300 எடுத்து வைக்கிறோம். சண்டே நம்ம நிறையவே செலவு பண்ணுவோம். எங்கேயாவது வெளியில் போவோம், இல்லை அப்படின்னா நான்வெஜ் அது இது சொல்லி நம்ம கண்டிப்பாக செலவு பண்ணுவோம். அந்த செலவாக சேமிப்பை நம்ம எடுத்து வைக்கலாம். ஸோ சண்டே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 300 எடுத்து வைக்கலாம். வெனஸ்டே 200 நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வார சந்தைக்கு போகும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இப்போ 500 சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா 200 வீட்டிலே வச்சுட்டு, அதாவது சேவிங்ஸ் பண்ணிவிட்டு 300 எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தக்காளி 1 கிலோ பார்த்திங்கன்னா 70 சரிங்களா? அப்படின்றப்போ நம்ம வார சந்தையில் போய் வாங்குறப்போ நம்ம ஒரு 60 50 இந்த மாதிரி குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி கூர்க்காய் இந்த மாதிரி ஏதாவது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம். அதனால் வீட்லேயே 200 எடுத்து வச்சுட்டு 300 நம்ம காய் வாங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம காய் வாங்குறது எல்லாராலுமே புதன்கிழமை போய் வாங்குவோன்னு கிடையாது. நான் பண்ணுறது ப்ளஸ் நிறைய பேர் புதன்கிழமை சந்தைக்கு போவீங்களே, அவங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நான் 150 போட்டிருக்கேன். நம்ம ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம். முதல்ல சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம செலவுகளை பார்த்துக்கலாம். இப்போ 3 டேஸோட சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 650. அதாவது வாரத்தில் 3 நாள் சேவிங்ஸ், அந்த 3 நாளில் 650. அப்போ ஒரு வாரத்தோட சேவிங்ஸ் 650 அப்படின்னா 4 வாரத்தோட சேவிங்ஸ் எவ்வளோ ஆச்சு? 2600 இல்லைங்களா? ஸோ 3 நாள் சேவிங்ஸ்லேயே நம்மளால் மாதம் 2600 சேமிக்க முடியுது. இப்போது 4 வாரம் அப்படின்றது ஒரு மாதம். அப்போ ஒரு மாதத்துக்கு 2600 அப்படின்னா இதையே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு நம்ம கண்டினியூ பண்ணுறப்ப நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா 31,200 நம்மளால் சேமிக்க முடியுது. இந்த சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக தானே இருக்கும். சேமிக்கவே முடியாத, இல்லை எனக்கு சேமிப்பு நான் இன்ன வரைக்கும் பண்ணதே இல்லை, இதுக்கப்புறம் தான் நான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம மாதம் 2,600 சேமிக்கிறோம். அந்த சேமிப்பை நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இயர்லி பார்த்தீங்கன்னா 2 கிராம் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். அதாவது இன்றைக்கான தங்க விலை பார்த்திங்கன்னா 13,000 சில்லரை வருது. நான் 13,000 தான் அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% பார்த்திங்கன்னா 377 வேஸ்டேஜ் 2%. ஸோ 98. அதாவது 1 கிராமே இன்றைக்கி 13,000 மேலே வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்ப நம்ம வருஷத்துக்கு கண்டிப்பாக 2 கிராமாவது நம்மளால் எடுக்க முடியும். நீங்கள் நகையாக வாங்காமல் காயினாக வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நீங்கள் நகைக்கடையில் போய் வாங்குறத விட நீங்கள் நகையாக செஞ்சு வாங்குறப்போ உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்கும். நமக்கு வேஸ்டேஜும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இயர்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 கிராம் கோல்டு நம்மளால் வாங்க முடியும். இருக்க கோல்டோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுனே பார்த்திங்கன்னா 1,04,000 மேலே போயிட்டுருக்கு.
அப்படின்றப்போ சின்ன சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சு அந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சரில் அதிக லாபம் இருக்குது. அப்படி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போ 1 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 13,475 ரூபா, அதாவது வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் சேர்த்து. அப்போ 2 கிராமோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 26,950 ரூபா. நம்ம 31,000 ரூபாய் சேர்த்துருப்போம் இல்லைங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு ஏறலாம் இறங்கலாம். ஸோ அதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நான் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 26,950 ரூபா போட்டிருக்கேன். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா 31,000 ரூபா சேவிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளால் கோல்டு வந்து வாங்க முடியும். அப்படி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் வந்து வாங்கலாம். 1 கிராம் பார்த்தீங்கன்னா 274 ரூபா. அப்போ 10 கிராம் பார்த்தீங்கன்னா 2,740 ரூபா. சரிங்களா. நம்ம எவ்வளோ சேர்த்துப்போம் 2,600 ரூபா. அது கூட எக்ஸ்ட்ரா 150 சம்திங் போட்டோம் அப்படின்னா நம்மளால் 10 கிராம் சில்வர் காயின் வந்து வாங்க முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சில்வரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 கிலோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 சில்லறா. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு போகுது. ஸோ சில்வரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருக்க தங்கத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு வந்துடும். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக முன்னாடி நம்ம வந்துட்டு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, காயினில். அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சில்வரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். சில்வரும் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிராமாக வாங்கி வச்சிங்கனாலே போதும். நமக்கு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேல்ஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பொருளாக வாங்காமல் காயினாக சேவிக்கணும். இல்லை சில்வர் பார் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி 10 கிராமில் வாங்குங்க. நான் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து வாங்கலான் இருக்கேன். நான் வாங்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்துட்டு போடுறேன். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பேரில் ஆர்டி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். பேங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி தான். உங்களுக்கு ஒருவேளை ஆர்டி பற்றின டீட்டெயில் வேணும்னு நினச்சா நம்ம சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஆர்டியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம ஒரு 2,500 இன்வெஸ்ட் பண்ணுறோம். 5 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு கீழே வந்து நம்மளால் வந்துட்டு க்ளோஸ் பண்ணவும் முடியாது. 60 மாதத்துக்கு 2,500 போட்டோன்னா 1,50,000 ரூபாய் வந்து கிடைக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.5% நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து தராங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 27,051 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு மட்டுமே நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 1,77,481 ரூபாய் நமக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கிது. ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இருக்க நிலைமையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கட்டும், இல்லை நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லைன்னா ஒரு வீடு கட்டுறப்போ இந்த அமௌண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டைல்ஸ் வாங்குவோ, அப்படி இல்லை ஒரு கல் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து பண்ணுறப்போ நமக்கும் வந்துட்டு ஒரு திருப்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3 விதமான சேவிங்ஸில் ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.